ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிஒன். குட் கேக்குதா? மார்னிங்டா. கேக்குது. உன்னோட ஸ்கிரீன் தெரியலையேடா. ஷேர் பண்றேன். ஆ தெரியுதா அக்கா? தெரியுதுடா. தெரியுதா? தெரியுது. ஸ்டார்ட் பண்ணட்டுமாக்கா? ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஹைப்பர் டென்ஷன் டாபிக் பத்தி பார்க்க போறோம். காமனா ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னா ஹை பிளட் பிரஷர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கார்டியாக் அவுட்புட் அப்புறம் சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் வச்சு இந்த ஹைப்பர் டென்ஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. ஹைப்பர் டென்ஷனோட நார்மல் டெஃபினிஷன்: hypertension, also known as high blood pressure, is a long-term medical condition in which the blood pressure in the arteries is persistently elevated. நம்ம வந்து வெயின்ஸ்ல செக் பண்ண மாட்டோம் பிபி. ஆர்ட்ரிஸோட பிளட் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துதான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஆர்ட்ரிஸ் தான் வந்து மெயினா நமக்கு வந்து பிளட் சப்ளை எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கொடுக்கறதுனால ஆர்ட்ரிஸோட பிளட் ப்ரெஷர் செக் பண்றதை வச்சு பிளட் ப்ரெஷர் என்ன, ஹைப்பர் டென்ஷனா என்னன்னு கண்டுபிடிப்போம். காமனா ரெண்டு பிபி இருக்கு: சிஸ்டோலிக் பிபி, டயஸ்டோலிக் பிபி. காமன் நார்மல் பிளட் ப்ரெஷர் வேல்யூ 130/80 mmHg. 120 அதுக்கு லீட்ஸா வர்றது சிஸ்டோலிக் பிபின்னு சொல்லுவாங்க. அனதர் ஒன் டயஸ்டோலிக் பிபின்னு சொல்லுவாங்க. Systolic BP will be more than or equal of 140 mmHg and diastolic BP will be more than or equal of 90 mmHg. அது வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படி சொல்லுவாங்க. டைப்ஸ் 4 டைப்ஸ் இருக்கு: ப்ரீ ஹைப்பர்டென்ஷன், ஹைப்பர்டென்ஷன் ஸ்டேஜ் 1, ஹைப்பர்டென்ஷன் ஸ்டேஜ் 2 அண்ட் பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷன். ப்ரீ ஹைப்பர்டென்ஷன்னா ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ். அப்நார்மலா இருக்கும், ஆனா வந்து அதை ஹைப்பர் டென்ஷன் சொல்ல முடியாது. இது வந்து சிஸ்டோலிக் பிபி 120 to 139 mmHg வரைக்கும் இருக்கும். டயஸ்டோலிக் பிபி 80 to 89 mmHg வரைக்கும் இருக்கும். இது வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு முந்தின ஸ்டேஜ், அதனால ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1, இதுல சிஸ்டோலிக் பிபி 140 to 159 mmHg அண்ட் டயஸ்டோலிக் பிபி 90 to 99 mmHg வரைக்கும் இருக்கும். இது ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கியூர் ஆக்கலாம் நம்ம ஒழுங்கா எக்ஸசைஸ், டயட் பேட்டர்ன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணா. இது வந்து நார்மல் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா நார்மல் பிபி லெவலுக்கு கொண்டு வரலாம். ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 2, இது வந்து கொஞ்சம் சிவியர் பிபி அப்படி சொல்லுவாங்க. சிஸ்டோலிக் பிபி மோர் ஆர் ஈக்குவல் டு 160 mmHg அண்ட் டயஸ்டோலிக் பிபி மோர் ஆர் ஈக்குவல் டு 100 mmHg இருந்தா ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் வந்து பிரெக்னன்சி டைம்ல மட்டும் தான் வரும். இதுக்கு எக்லாம்சியா, ப்ரீ எக்லாம்சியா அப்படின்லாம் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. சீசர் இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல, அப்போ இன்க்ரீஸ் ஆனா பிளட் ப்ரெஷர், அதுக்கு பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், பிஐஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிகாஸ் ஆஃப் increased production of hormones and enzymes during pregnancy. pregnancy டைம்ல நார்மலாவே ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ்லாம் இன்க்ரீஸ்டா இருக்கும், அதனால பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகிறது பேரு பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன். தென் ஈட்டியாலஜி டூ டைப்ஸா டிவைட் பண்றாங்க: பிரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். பிரைமரி ஹைப்பர் டென்ஷன்னா இது வந்து என்ன ரீசன்னே தெரியாது, பிபி வித்தவுட் அண்ட் ஐடென்டிஃபைட் காஸ். செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்னா இது வந்து ஸ்பெசிபிக் காஸ் இருக்கும், எக்ஸாக்ட் காஸ் இருக்கும். இட் இஸ் த எலிவேஷன் இன் பிபி வித் அன் எக்ஸாக்ட் காஸ். திஸ் டைப் இஸ் அக்கம் ஃபார் 5 to 10% of total cases. The cause of secondary hypertension includes congenital narrowing of aorta. கஞ்சனிட்டல்னா நம்ம பிறக்கும் போதே வந்து நம்ம ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது பிளட் வெசல் நேரோயிங்னா அதோட வே வந்து குறுகி இருக்கிறது. பிளட் வெசல் காமனா இவ்வளவு இருக்கணும்னா, பெருசா இருக்கணும்னா அதுல இருந்து சின்னதாவோ சுருங்கியோ இல்லைன்னா கட்டாகியோ அந்த மாதிரி இருக்கிறது கஞ்சனிட்டல். பிறக்கும் போதே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கஞ்சனிட்டல் நேரிங் ஆஃப் அயோர்டா. அப்புறம் ரீனல் டிசீஸ், கிட்னில ஏதாவது டிசீஸ் இருந்தா கூட அது வந்து அஃபெக்ட் பண்ணும், ஹைப்பர் டென்ஷன் வரும். கிட்னி, ஹார்ட், லங்ஸ் மூணும் கோரிலேட்டட். இதுல ஒண்ணுல ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தாலும் அடுத்த இதுல ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும், இல்லைன்னா குட்டி டிசீஸ் ஏதாவது கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். அப்புறம் எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் லைக் குஸ்டிங் சிண்ட்ரோம். குஸ்டிங் சிண்ட்ரோம்ல வந்து வயிறு உப்பி இருக்கும், அப்டாமின்ல எல்லாம் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும், அப்புறம் எடிமா இருக்கும். எடிமானாலே கால்ல எல்லாம் தண்ணி அந்த மாதிரிலாம் தேங்கி இருந்தாலே வந்து ஹைப்பர் டென்ஷனோட மெயின் காசு, மெயின் சிம்டம்னு சொல்லுவோம். அதனால குஸ்டிங் சிண்ட்ரோம் இருந்தா
ஹைப்பர் டென்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் லைக் பிரைன் டியூமர்ஸ் அண்ட் ஹெட் இன்ஜுரி. பிரெயின் டியூமர்ஸ், ஹெட் இன்ஜுரிலாம் நம்மளோட தலைக்கு போற ப்ரெஷர் வந்து அதிகமாகும், செரிப்ரோ வாஸ்குலர் ப்ரெஷர் அதிகமாகும். இதனால வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஸ்லீப் ஏப்னியா. ஸ்லீப் ஏப்னியானா தூங்கும் போது, ஏப்னியானா செசேஷன் ஆஃப் பிரீத்திங், சடனா வந்து நம்மளோட பிரீத்திங் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்லீப் ஏப்னியானா தூங்கும் போது அந்த மாதிரி சடனா நம்ம பிரீத்திங் ஸ்டாப் ஆச்சுனாலும் இந்த மாதிரி வர ரீசன் காஸ். மெடிகேஷன்ஸ் லைக் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், என்எஸ்ஏஐடி அண்ட் கொக்கைன். இதெல்லாம் வந்து பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் தின்னர்னா பிளட்டோட அந்த வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸை நல்லாவே கம்மி பண்ணும். அப்படின்னா வந்து கார்டியாக் அவுட்புட் அதிகமாகும், இதனால பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். சிரோசிஸ் ஆஃப் லிவர்னா, சிரோசிஸ் ஆஃப் லிவர் லிவர் ஃபெயிலியருக்கு முந்தின ஸ்டேஜா சிரோசிஸ் ஆஃப் லிவர். லிவர், அப்புறம் கிட்னி, அப்புறம் லங்ஸ், அப்புறம் ஹார்ட், இது நாலுமே கோரிலேட்டட். டிசீஸ் எது வந்தாலும் எடிமா ரிலேட்டடா இருந்தா ஹைப்பர் டென்ஷனை இது கிரியேட் பண்ணும். அப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஏஜ்னா காமனா வந்து ஏதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அந்த மாதிரி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தா வரும் சொன்னேன்ல. கொரோனரி ஆர்டரி டிசீஸ் ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் காமன் ஏஜ். ஹைப்பர் டென்ஷன் காமனா 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு அப்புறம் யாருக்குனாலும் வரலாம். அப்புறம் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் டிஎம், டயபெட்டிஸ் மெல்லிடஸ் ஒரு காமன் காஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷன். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இருந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து லிவரையும் கிட்னி, லிவர் கிட்னி லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அதனால ஹைப்பர் டென்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எக்ஸசிவ் டயட்ரி இன்டேக் ஆஃப் சோடியம். சோடியம் வந்து ஒரு மெயின் காஸ். நிறைய சோடியம் எடுத்துக்கிட்டா ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஜெண்டர்னா பேசிக்கா வந்து கேர்ள்ஸ் தான் வந்து அதிகமா டென்ஷன் ஆவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஹைப்பர் டென்ஷன் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்ல கூட இப்போ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபேமிலி வேற யாருக்காவது ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலியில நமக்கும் ஹைப்பர் டென்ஷன் வரும் சான்ஸ் இருக்கு. அப்புறம் ஒபிசிட்டி இருந்தா நிறைய வாய்ப்பு இருக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது. அப்புறம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம வந்து டயட் எடுத்துக்கிறது, எப்பவுமே ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வச்சிருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வரும். அப்புறம் ஸ்ட்ரெஸ், அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷனுக்கு ரிஸ்க் ஃபேக்டர். தென் பேத்தோபிசியாலஜி. பேத்தோபிசியாலஜி 4 மெக்கானிசம் படி மெயினா சொல்றாங்க ஹைப்பர் டென்ஷனுக்கு. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ், ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் வாஸ்குலர் எண்டோடீலியம், ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ரீனல் சிஸ்டம், ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ். நம்ம உடம்புல சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக் ரெண்டு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல இது வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து மெயினா எப்படின்னா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம். எப்பெல்லாம் பிபி டிக்ரீஸ் ஆகுதோ நம்மளோட எஸ்என்எஸ் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹார்ட் ரேட்டையும் கார்டியாக் கண்ட்ராக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். எப்பெல்லாம் பிபி டிராப் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நமக்கு கண்ட்ராக்ஷன் கொடுத்து அந்த பிபியை வந்து நார்மல் ஆக்குது. When the BP is decreasing, the activation of SNS will occur. The increased SNS activity increases the heart rate and cardiac contraction. The increase in the heart rate and cardiac contraction produce vasoconstriction in the peripheral arteries and promotes the release of renin from the kidney. Renin na ஒரு ஹார்மோன், ஒரு என்சைம். அது வந்து கிட்னில இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். எதுக்குன்னா பிபி வந்து டிக்ரீஸ் பண்றதுக்காக கிட்னில இருந்து ரெனின் ப்ரொடியூஸ் ஆகும். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனா, வேசோனாலே பிளட் வெசல்ஸ் அப்படின்னு இருக்கும். பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். இது பிபி எப்பெல்லாம் வந்து ரைஸ் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நம்ம நார்மலா பாடியில வந்து அது வந்து டிக்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து நார்மலான பாடி மெக்கானிசம். இதை வந்து பெரிஃபரல் ஆர்ட்ரியோல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஆர்ட்ரியோல்ஸ் தான் ஆர்ட்ரிஸ்ல இருந்து வர்ற பிரான்ச்சஸ் பேரு ஆர்ட்ரியோல்ஸ். வெயின்ஸ்ல இருந்து வர்ற பிரான்ச்சஸ் பேரு வெனியூல்ஸ். The next effect of SNS activation is to increase the arterial blood pressure by increasing cardiac output and systemic vascular resistance. Systemic vascular resistance into cardiac output. இது வச்சுதான் நம்ம வந்து பிபியை வந்து மானிட்டர் பண்ணுறோம். இந்த எஸ்என்எஸ் ஆக்டிவேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, ஆர்டரியல் பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த பிபியை வந்து பிபியை வந்து ரைஸ் பண்ணுது. பிபி எப்பெல்லாம் குறையுதோ அப்போ நார்மலாவே நம்ம பாடியில பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதனால பிபி இன்க்ரீஸ் ஆகுது. BP equal to CO into SVR. CO na cardiac output, SVR na systemic vascular resistance. அப்புறம் நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் வாஸ்குலர் எண்டோதீலியம். நம்மளோட பிளட் வெசல்ஸ்ல வந்து 3 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர், அவுட்டர் லேயர் வந்து கியூனிகா அட்வெர்டிசியா, மிடில் லேயர் கியூனிகா மீடியா, இன்னர் லேயர்
டியூனிகா, இன்டிமா 3 லேயர் இருக்கு. இந்த 3 லேயருக்கு வெளியே வந்து வாஸ்குலார் எண்டோதீலியம் அப்படின்னு ஒரு சிங்கிள் செல் லேயர் இருக்கு. இந்த லேயர் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகவும் டைலேட் ஆகவும் ஹெல்ப் பண்ணுது. இதைதான் வந்து இந்த மெக்கானிசம்ல சொல்லியிருப்பாங்க. The vascular endothelium is a single cell layer that lines the blood vessel. இந்த 3 லேயர் மேலையும் இந்த vascular endothelium இருக்கும் அவுட்டர்ல. It will produce vasoactive substances and growth factors like nitric acid, endothelin, etc. These substances are potent vasoconstrictors and causes increases blood pressure level. இது வந்து நம்மளோட வேசோனாலே பிளட் வெசல் வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். இது வந்து நம்மளோட பாடியில பிளட் ப்ரெஷர் எப்பெல்லாம் குறையுதோ அப்போ வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆக வைக்கும். கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் பிபியை. இதனாலையும் ஹைப்பர் டென்ஷன் வரும். தேர்ட் மெக்கானிசம் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ரீனல் சிஸ்டம். நம்மளோட ரீனல் சிஸ்டம் வந்து மெயினா ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இந்த மெக்கானிசம் பேரு ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் மெக்கானிசம் அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் வந்து நம்ம பாடியில பிபி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து ஃப்ளூயிட் வால்யூமும் டிக்ரீஸ் ஆகும். சோடியம் ஃப்ளூயிட் ரெண்டுத்துக்கு வந்து ஒரு கோரிலேட் இருக்கு. நம்ம பாடியில வந்து சோடியமோட இன்டேக் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ஃப்ளூயிடும் வந்து நம்ம பாடியில அதிகமாகும். அப்படின்னு அப்போ வந்து நம்ம கிட்னி வந்து ரெனின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை வந்து அனுப்பி லிவர்ல இருந்து ஆஞ்சியோடென்சின் 1 அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படின்னு ஒரு டீஆக்டிவேட் புரோட்டீன் வந்து ஒண்ணு வரும். நோஜன் அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து இன்ஆக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு இருக்கும். ஆஞ்சியோடென்சினோஜனை கிட்னில இருந்து வர்ற ரெனின் ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும். ஆஞ்சியோடென்சின் 1 லங்ஸ்ல இருந்து வர்ற ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் பண்ணும். ஆஞ்சியோடென்சின் 2 ஏசிஇ ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு லங்ஸ்ல இருந்து ஒரு என்சைம் வரும். அந்த என்சைம் ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் பண்ணும். ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு வர்ற என்சைம் வந்து கன்வெர்ட் பண்ணும். அது வந்து அட்ரினல் கிளாண்ட் நம்ம கிட்னிக்கு போயிட்டு அல்டோஸ்டீரோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அல்டோஸ்டீரோன் வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட கிட்னில வந்து ஹென்லேயோட டியூபியூல்ஸ் எல்லாம் இருக்கும். கன்வெர்டர் டியூபியூல் அதெல்லாம் இருக்கும். அது வந்து நம்மளோட சோடியம் வந்து அப்சார்ப் பண்ணும். நம்மளோட யூரின்ல வந்து சோடியம் வந்து அனுப்பும். அந்த சோடியம் அப்சார்ப்ஷனை வந்து அது வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு சோடியம் ரீஅப்சார்ப்ஷனா மாறும். அப்போ சோடியம் வந்து நம்ம பாடியில நிறைய வெளிவிடும். அதனாலும் வந்து ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டீரோன் மெக்கானிசம். ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம். இது வந்து ஃபோர்த் மெக்கானிசம். when the angiotensin 2 is stimulated the adrenal cortex. ஆஞ்சியோடென்சின் 2 வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல, லிவர்ல இருந்து ஆஞ்சியோடென்சினோஜன் வருது. அதுல இருந்து ரெனின் கிட்னில இருந்து வர்ற ரெனின் ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணுது. அப்புறம் லங்ஸ்ல இருந்து வர்ற ஏசிஇ ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் பண்ணுது. ஆஞ்சியோடென்சின் 2 அட்ரினல் கிளாண்டுக்கு போய் அல்டோஸ்டீரோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த அல்டோஸ்டீரோன் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் NaCl அண்ட் வாட்டரை உருவாக்குது. அதனால வந்து நம்மளோட பாடியில வாட்டரும் சோடியமும் கூடுது. இதனால பிபியும் கூடுது. அந்த மெக்கானிசம் இருக்குல்ல, அதுதான் ஸ்டிமுலேட்டட் இன் த அட்ரினல் கார்டெக்ஸ். இட் வில் செக்ரீட் அல்டோஸ்டீரோன். The aldosterone will stimulate the kidneys to retain sodium and water. Thus the BP and cardiac output will get increased. அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க எண்டோக்ரைன் சிஸ்டம்ல. அப்புறம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். சம்டைம்ஸ் the high blood pressure does not cause any symptoms. அது வந்து சில நேரம் எந்த காசுமே சில இதுல வெளிப்படுத்தாதான். அது பேரு சைலண்ட் கில்லர் பிபி. சில பேருக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அந்த மாதிரியே பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. சடனா வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு வந்து நார்மலா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னா சிவியர் ஹெட் ஏக், பிளட் டிவிஷன், டிசினஸ், நாசியா, வாமிட்டிங், ஃபட்டிக், கன்ஃபியூஷன் இருக்கும். எபிக்டாசிஸ்னா நோஸ் ப்ளீடிங். அது வந்து காஸ் என்னன்னே தெரியாம நோஸ் ப்ளீட் ஆகும். அப்புறம் கன்ஃபியூஷன் இருக்கும். செஸ்ட் பெயின் இருக்கும். செஸ்ட் பெயின் இருந்தாலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. அதனால கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணா உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனும் இருக்கும். அப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், irregular ஹார்ட் பீட், பேப்பிள் எடிமா. பேப்பிள் எடிமானா கண்ணை சுத்தி வீங்கி இருக்கிறது, அது பேர் தான் பேப்பிள் எடிமா. அப்புறம் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். நார்மலா ஹிஸ்டரி கலெக்ஷன், பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஹிஸ்டரி கலெக்ஷன் கேட்கும்போது உங்க வீட்டுல யாருக்காவது இருக்கா அந்த மாதிரி கேட்போம். பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது எடிமா எங்கேயாவது இருக்கா, கால்ல எடிமா இருக்கா, அப்புறம் பேப்பிள் எடிமா இருக்கா அந்த மாதிரி பார்ப்போம். அப்புறம் மெடிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர சான்ஸ் இருக்கு. அதனால அதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
அப்புறம் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எதுக்கு பார்ப்போம். அப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே, ஏதாவது எடிமாட்டஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கா, லங்ஸ்ல ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணலாம். அப்புறம் ஏதாவது ஆர்கனோ மெகாலி இருக்கா, கார்டியோ மெகாலி இருக்கா, அந்த மாதிரி நம்ம செஸ்ட் எக்ஸ்ரேல கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இசிஜி வச்சு கொரோனரி ஆர்டரி டிசீஸ் ஏதாவது இருக்கா, அப்புறம் ஆர்டரிஸ்ல ஏதாவது பிளாக் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் மேனேஜ்மெண்ட், மெயின்லி த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இஸ் பாசிபிள் பை 2 வேஸ்ல தான் அதை பார்க்க முடியும். இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ற விதத்துல. இன்னொன்று பார்மகாலஜிக்கல் தெரப்பி. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் ரிடக்ஷன். பேஷண்ட் வந்து ஒபிஸா இருந்தாங்கன்னா அவங்க ரிஸ்க் ஃபார் ஹைப்பர் டென்ஷன். ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும், கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் டேஷ் டயட்னா டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். டேஷ் டயட்ல என்னெல்லாம் வரும்னா கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள்ஸ், கிரேப் ஃப்ரூட், அப்புறம் மேங்கோஸ், பனானா, ஸ்ட்ராபெரிஸ், பைனாப்பிள்ஸ், ரெசின்ஸ், மெலோன்ஸ், டேட்ஸ், பீச்சஸ், ஆரஞ்சஸ் அந்த மாதிரி வரும். அப்புறம் ஃபேட் ஃப்ரீ ஆர் லோ ஃபேட் டைரி டயட். அப்புறம் லீன் மீட்ஸ், ஃபிஷ், நட்ஸ், சீட்ஸ், லெக்யூம்ஸ், ஃபேட்ஸ் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் லைக் ப்ரொக்கோலி, கேரட், கிரீன் பீன்ஸ், ஸ்குவாஷ், டொமேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் ரெடியூஸ் ஆல்கஹால். அப்புறம் டயட்ரி சோடியம் ரிடக்ஷன். ஏன்னா சோடியம் வந்து ஆல்ரெடி நம்ம பாடியில நார்மலாவே பிபி டிக்ரீஸ் ஆனா நார்மலாவே சோடியம் வந்து நிறைய வெளியே வரும், ரெனின், ஆன்ஜியோடென்சின், ஆல்டோஸ்டிரோன் மெக்கானிசத்தால. அதனாலதான் வந்து உப்பு கம்மியா சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ்க்கு. நார்மலாவே நம்ம பாடியில வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்க்ரீஸ் ஆக்கி விடும் சோடியமையும் வாட்டரையும் நம்ம பாடியில. அதனாலதான் வந்து டயட்ரி சோடியம் ரிடக்ஷன் பண்ண சொல்றாங்க. அப்புறம் ஆல்கஹால் ரெடியூஸ் பண்ணணும், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆனாலுமே நம்ம பாடியில வந்து பிபி டிக்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில ஸ்ட்ரெஸ் ஆனா பிபி டிக்ரீஸ் தான் ஆகும். பிபி டிக்ரீஸ் ஆறதுனால ரெனின், ஆன்ஜியோடென்சின், அல்டோஸ்டிரோன் மெக்கானிசம் வர்றதுனால கடைசியில பிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகணும்னா பிபி டிக்ரீஸ் தான் ஆகும். லாஸ்டா வர அந்த இதுலதான் பிபி இன்க்ரீஸ் ஆகி இருக்கும் மெக்கானிசம். அப்புறம் பார்மகாலஜிக்கல் தெரப்பில ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய டைப்ஸா இருக்கு. ஏசிஇ இன்ஹிபிட்டார்ஸ், ஆன்ஜியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், டயூரிட்டிக்ஸ், அப்புறம் சென்ட்ரல் ஆக்டிங் அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட், அப்புறம் ஆல்பா பிளாக்கர்ஸ், அப்புறம் டைரக்ட் வாசோடைலேட்டர்ஸ், டயூரிட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டயூரிட்டிக். இட் ஹெல்ப்ஸ் த கிட்னிஸ் டு இன்ஹிபிட் த சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் இன் த டிஸ்டல் கன்வொல்யூட்டட் டியூபியூல்ஸ், ascending limbs and loop of Henle. இந்த டிஸ்டல் கன்வொல்யூட்டட் டியூபியூல்ஸ், அசெண்டிங் லிம்ஸ் அண்ட் லூப் ஆஃப் என்லாம் நெப்ரான் அந்த படத்துல பார்த்துருக்கீங்கல்ல, அதுலதான் வந்து சோடியமோட அப்சார்ப்ஷன் நடக்கும், வாட்டரோட அப்சார்ப்ஷன் நடக்கும் கிட்னில. அது அந்த இடத்துல வந்து இன்ஹிபிட் பண்ணுது. சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுறதுனால தானே நம்மளோட பாடியில வந்து சோடியம் வந்து உள்ள தள்ளுது. பிளட் வெசல்ல சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுறதுனால நம்ம பாடியில சோடியமும் வாட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ரீஅப்சார்ப்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுது, தடுக்குது கிட்னில இந்த டயூரிட்டிக். காமனா கொடுக்குற டயூரிட்டிக் குளோர்பியாசைடு, அப்புறம் குருசமைட் தான் காமனா டயூரிட்டிக்ஸா கொடுக்குறாங்க. அப்புறம் பீட்டா பிளாக்கர்ஸ். These medication reduces the workload of the heart and blood vessel and causing the heart to beat slowly and with less force. பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து காமனா இந்த மெடிகேஷன் வந்து பிளட் வெசல் ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறது, ரொம்ப சுருங்குறதுனால நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த அந்த ரொம்ப சுருங்காம ஹார்ட்டை வந்து ஸ்லோவாகவும் லெஸ் ஃபோர்ஸோடையும் பீட் பண்றதுக்கு இந்த மெடிகேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அட்டினோலால், ப்ரோப்பனோலால் இது வந்து காமனா கொடுக்குற பீட்டா பிளாக்கர். லால் அப்படின்னு முடிஞ்சாலே வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ட்ரக்ஸ் இருக்கு பீட்டா பிளாக்கர்ஸ்ல. அசிபியூட்டலால், அட்டினோலால், பைசோப்ரோலால், நடோலால், நெபியோலால், அந்த மாதிரி லால் அப்படின்னு முடிஞ்சாலே பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆல்பா பிளாக்கர்ஸ். These medications causes the peripheral vasodilation of blood vessels. பெரிஃபரல்னா நம்ம கை கால் அந்த மாதிரி இருக்கிற பிளட் வெசல்ஸ்ல வேசோடைலேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஆல்பா பிளாக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து மெயினா ஹார்ட்லாம் என்ன சிஸ்டம் கீழே வரும், சென்ட்ரல் பிளட் வெசல் அந்த அந்த சிஸ்டம் கீழே வரும். பெரிஃபரல்னா கை கால் அந்த மாதிரி இருக்கிறது. இங்க பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து ஹார்ட் பக்கத்துல இருக்கிற பிளட் வெசல் எல்லாம் வந்து லெஸ் ஃபோர்ஸோட பீட் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. ஆல்பா பிளாக்கர்ஸ்னா பெரிஃபரல் வேசோடைலேஷனுக்காக கொடுக்குறாங்க. அதுல வந்து பிரசோசின் அந்த மாதிரி காமன் ட்ரக்ஸ் கொண்டு கொடுப்பாங்க. அப்புறம் வேசோ டயலேட்டார்.
These medication acting directly on the muscles in the wall of arteries and preventing the muscles from tightening and arteries from narrowing. Vasodilators. Vasoனாலே blood vessel. Vasodilators டைலேட் பண்ணுது. அது வந்து சுருங்குனா கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சுருங்குறதுனால இப்போ வந்து ஒரு பிளட் வெசல் இருக்குது, அது வந்து நல்லா சுருங்குதுன்னா அங்க ஃபோர்ஸ் அதிகமாகும், அதனால பிபி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து டைலேட் ஆகிறதுக்காக இந்த வேசோ டைலேட்டர் கொடுக்குறாங்க. இது வந்து ப்ரிவென்டிங் த மசில்ஸ் ஃப்ரம் டைட்டனிங், அந்த மசில்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகுறதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அப்புறம் ஆர்ட்ரிஸ் ஃப்ரம் நேரோயிங், ஆர்ட்ரிஸை வந்து சுருங்க விடாம தடுக்குது. அதனால இந்த வேசோ டைலேட்டர் வச்சுக்கிறாங்க. இதுல யூஸ் பண்ற காமனான ட்ரக் நைட்ரோகிளிசரின், சோடியம் நைட்ரோபிளோரைடு, இதெல்லாம் காமனா கொடுக்குறாங்க. அப்புறம் ஏசிஇ இன்ஹிபிட்டார்ஸ். ஏசிஇ இன்ஹிபிட்டார்ஸ் எதனால பேர் வந்துச்சுன்னா, ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் மெக்கானிசம்ல ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் வந்து லங்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் பண்ணும்ல, அதை வந்து இந்த என்சைம் தான் பண்ணும். ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஏசிஇ. அந்த என்சைம் வந்து உருவாகாம தடுக்குது. அந்த என்சைம் உருவாகவே இல்லைன்னா அப்ப ஆஞ்சியோடென்சின் 1 அப்படியே தான் இருக்கும் நம்மளோட பிளட் வெசல்ல. அது வந்து ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆகாது. அப்படின்னா வந்து கடைசியில ஆல்டோஸ்டிரோன் உருவாகாது. ஆல்டோஸ்டிரோனால பிபி இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் வந்து இந்த ட்ரக்கோட வேலை, ஏசிஇ இன்ஹிபிட்டார்ஸ். திஸ் குரூப் ஆஃப் மெடிகேஷன் வில் ரெடியூஸ் த கன்வர்ஷன் ஆஃப் angiotensin 1 to angiotensin 2 and prevents vasoconstriction. லாஸ்டா வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஏசிஇ ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைமோட வேலையே வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்றதுதான். அதனாலதான் கடைசியில பிபி இன்க்ரீஸ் ஆகுது. அதை வந்து பண்ண விடாம இந்த ட்ரக்ஸ் எடுக்கும். இதுக்கு காமனா கொடுக்குற ட்ரக்ஸ் கேப்ரோக்யூல், ராம்ரோக்யூல், ராமிப்ரில். இதோட ட்ரக்ஸ் எல்லாமே ப்ரில் அப்படின்னு முடியும். லாஸ்டா சஃபிக்ஸ் வேர்டு ஏசி இன்ஹிபிட்டாஸோட ட்ரக் எல்லாம் ப்ரில்லுன்னு முடியும். அதை வச்சு நம்ம வந்து ஏசி இன்ஹிபிட்டாஸ் அப்படின்னு இதை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கால்சியம் சேனல் பிளாக்கர். இப்ப நார்மலாவே நம்மளோட மசில் சுருங்கி விரியணும்னா கால்சியம் தேவை. எல்லா கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கும் நம்ம மசிலுக்கு கால்சியம் தேவை. நம்ம பிளட் வெசல்லையும் ஒரு மசில் லேயர் இருக்கு, மிடில் லேயர். சொன்னேன்ல, டியூனிகா அட்வர்டிசியா அவுட்டர் லேயர், டியூனிகா மீடியா மிடில் லேயர், டியூனிகா இன்டிமா இன்னர் லேயர். அதுல டியூனிகா மீடியாங்கிற லேயர் மட்டும் மசில் லேயர். அந்த மசில் லேயர் சுருங்கி விரியறதுக்கு இந்த கால்சியம் தேவை. அந்த கால்சியம் சேனலை பிளாக் பண்ணிட்டா பிளட் வெசல் அப்படியே தான் இருக்கும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகாது, டைலேட்டும் ஆகாது, நார்மலா அதோட பொசிஷன்லயே இருக்கும். அதனால இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் கொடுக்குறாங்க. These medications will block the movement of extracellular calcium into the cells and causing vasodilation and decrease heart rate. Vasodilation, dilate ஆகாம இருக்கிறதுக்கு, decrease heart rate கொண்டு வர்றதுக்காக இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் கொடுக்குறாங்க. இதுல அமிலோடிபின், வெரிபமில் அப்படின்னு காமன் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க. அல்டர்னேட்டிவ் தெரபிஸ் லைக் நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் தெரப்பி, அப்புறம் டைவர்ஷனல் ஆக்டிவிட்டிஸ், ஏதாவது மியூசிக் கேட்கறது அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அக்குபஞ்சர் அந்த மாதிரி கொடுத்து நம்ம நமக்கு ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து ரெடியூஸ் பண்றாங்க. அப்புறம் நர்சிங் மேனேஜ்மெண்ட். ப்ராப்பர் ஹிஸ்டரி கலெக்ஷன் should be done which includes family history. ஃபேமிலியில யாருக்காவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கான்னு கேட்டு வச்சுக்கணும். அப்புறம் டயட்ரி ஹேபிட்ஸ் கேட்கணும், நிறைய உப்பு சாப்பிடுவீங்களா, நிறைய கொலஸ்ட்ரால் சாப்பிடுவீங்களா, அந்த மாதிரி கேட்டு வச்சுக்கணும். அப்புறம் ஐடென்டிஃபை த மெடிக்கல் ஹிஸ்டரி சச் அஸ் டயாபெட்டிஸ், சிஏடி, ரீனல் டிசீசஸ். காமனா வந்து ரீனல் டிசீஸ், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், டயாபெட்டிஸ் எல்லாம் இருந்தா ஹைப்பர் டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ட் த பேஷண்ட் டு அவாய்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம். ஏன்னா இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹாலிசமால லங்ஸ், லிவர்லாம் அஃபெக்ட் ஆகும். இதனால கிராஸ் ரிலேட்டடா நம்மளோட ஹார்ட்டும் அஃபெக்ட் ஆகும். அதனால ஹைப்பர் டென்ஷனும் வரும். அதை நம்ம கேட்டு வச்சுக்கணும். அப்புறம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க ஸ்மோக்கிங் ஆல்கஹாலிசம். அப்புறம் ஆஸ்கல்டேட் ஹார்ட் ரேட் அண்ட் பால்பேட் பெரிஃபரல் பல்சஸ். பல்ஸ் ரேட்டை வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கணும். கார்டியாக் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா கார்டியாக் அவுட்புட் இன்டூ சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் வச்சுதான் நம்ம வந்து பிபியை கால்குலேட் பண்றோம். அதனால நம்ம வந்து ஹார்ட் ரேட் அப்புறம் பல்ஸ் ரேட்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அப்புறம் ஐடென்டிஃபை த யூஸ் ஆஃப் மெடிகேஷன் சச் அஸ் கான்ட்ராசெப்டிவ், ஸ்டீராய்ட்ஸ், என்எஸ்ஏடி. இந்த என்எஸ்ஏடி கான்ட்ராசெப்டிவ் ஸ்டீராய்ட்ஸ்லாம் வந்து நம்ம பிளட் தின்னர், பிளட் போற பாத்வே வந்து சுருக்கும். பிளட்டோட சப்ளையை சில நேரம் ஃபோர்ஸா கொடுத்து, சில நேரம் வந்து பிளட் சப்ளையே இல்லாம இருக்கும். இதனால வந்து நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும். மானிட்டர் வைட்டல் சைன்ஸ், பிபி அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும், ஹார்ட் ரேட் செக் பண்ணணும், ரெஸ்பிரேஷன் ரேட்லாம் செக் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் ப்ரொவைட் டயட் விச் இஸ் லோ இன் சோடியம் அண்ட் ரிச் வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அந்த டார்க் டயட்டை அப்ரோச் பண்ணணும். அப்புறம் சோடியம் இன்டேக்கை குறைக்கணும். மானிட்டர் த பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் ஃப்ரீக்வென்ட்லி.
கொலஸ்ட்ரால் லெவலும் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா சிஏடி இருந்தா கொலஸ்ட்ரால், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருந்தா கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ்டா இருக்கும். அதனால கூட ஹைப்பர் டென்ஷன் வரலாம். அதையும் வந்து நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ்டா, நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண. ஒரு ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப கிளியரா இருந்துச்சு. தேங்க்யூ அக்கா. திருவண்ணா, ஹலோ, சொல்லுமா. ஃபீட்பேக் உங்களோடது. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்லா சொன்னதெல்லாம் தெளிவா சொன்னாங்க. தேங்க்யூ. நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஏன் நித்யா அப்புறம் சந்தியா அவங்கலாம் வரல? சந்தியாக்காக்கு செமஸ்டர் இருக்கு சொன்னாங்க. அபிஜித் அண்ணாவும் செமஸ்டர் இருக்குன்னு இருக்காங்க. நித்யா வீட்ல ஃபங்க்ஷன் அப்படி சொல்லியிருக்காங்கண்ணா. ஓகே. அப்புறம் இவர் வரல, குணா வரல. குணா அண்ணா குரூப்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் அதோ நெட்வொர்க் இஷ்யூ போல. ஸோ நம்ம அட்டண்டன்ஸ் எல்லாமே மெயின்டைன். ஹலோ. இது ஃபீஸ் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கும்போது இது ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. ஓகே ஓகே. அதனாலதான் எல்லா சிறைகள் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். சரிங்கண்ணா. ஆசிஃப் அண்ணா, ரம்யா, ஹலோ. ஆசிஃப் அண்ணா, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. நல்லா எடுத்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எடுத்துருந்தாங்க. ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி? சரியா கேட்கல அண்ணா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. மாதிரி ஈஸியா ஹலோ. ஆசிஃப் ப்ரோ, உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்டேபிளா இல்லைன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ டவுட் இல்லைனாலும் டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ சிறைகள் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ லீவ் போட போறீங்க அப்படின்னா வந்து ஒன் டே பிஃபோரா எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரிங்களா? ஹலோ அண்ணா, கேக்குதா? கேக்குதுமா. நம்மளே கால் பண்ணி கேட்க வேண்டியதா இருக்கு. ஒன் டே பிஃபோரா நீங்க இன்ஃபார்ம் பண்ணா கரெக்டா இருக்கும்ல. அத ஒரு வாட்டி குரூப்ல போட்டுருங்க. சரிங்கண்ணா. எதுவும் டவுட் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். சரிங்கண்ணா. தேங்க்ஸ் ஆனி பிரேமா, உங்களோட செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ அக்கா. பாய்.